கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் கடந்த இரவு பரியந்தம் அயர்ந்த நித்திரையை கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்து இந்த கால வேளையிலே அவரோடு பேச, அவருடைய வசனத்தை தியானிக்க, அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததற்காய் அவரை நன்றியோடு கூட துதிப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறதான காரியம் செயல்படாமல் இருக்கலாம். சுகவீனமாய் இருக்கிறேனே, எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையே என்று எதிர்பார்க்கலாம். பலவிதமான காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து நிறைவேறவில்லையே என்று சோர்ந்து போன நிலையில் காத்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் அவர் கண்காணிக்கின்ற தேவன் எல்லாவற்றையும் பார்த்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் உண்டென்று நீ நம்பிக்கைப்படும்படியாக நீ வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஜபத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் உன் வாழ்க்கையிலே செயல்படுத்த வல்லவராயிருக்கிறேன். கொடுக்கிறதான ஆசீர்வாதம் எப்பொழுது, எங்கே, எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் நம் வாழ்க்கையிலே முறையானபடி ஒழுங்கான நேர சமயத்திலே நமக்கு அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். காலங்கள் கடந்து போனதே, எதிர்பார்க்கிறதான செயல்பாடுகள் நமக்கு நம்ம வாழ்க்கையிலே நடக்கவில்லையே என்று சோர்ந்து போகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சரி, இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று தியானிப்போம். கர்த்தருடைய வசனத்தின் வார்த்தை என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. நாம் அவருடைய நாமத்தை தேடுகையில் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய நீதியின் பிரகாரம் நடக்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையாலே நாம் என்ன கேட்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே முன்குறித்திருக்கிறார். ஆகையாலே எவைகளை குறித்தும் கவலைப்படாதீர்கள். தன் மனுஷன் தன் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதினாலே ஒன்றும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு முழம் கூட்டவும் ஒரு முறம் குறைக்கவும் என்னால் மாத்திரமே ஆகுமே அல்லாமல் உங்களாலே முடியாது. எல்லாவற்றையும் உங்களுக்கு செயல்படுத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார். ஏதோ நம்முடைய தாய் தகப்பன் இவைகளை செய்து கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கலாம். கணவன் உன் தேவைகளெல்லாம் நான் பூர்த்தி செய்கிறேன் என்று உறுதிமொழி கொடுக்கலாம். சகோதரர்கள், உன்னை நான் ஆதரிப்பேன், உன்னை நான் ஒரு சுமையை போல உன்னை நான் தாங்கிக் கொள்வேன் என்று நமக்கு தைரியமான வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். அவைகள் எல்லாம் மறைந்து போகலாம், தவறி போகலாம். அவைகளை நமக்கு கொடுக்க ஒருவேளை திராணி இல்லாமல் போகலாம், அவர்கள் ஜீவனோடு இல்லாமலும் கூட போகலாம். ஆனால் நம் தாயின் கருவில் உருவான தேவன் இம்மட்டும் காத்து கொண்டார இனி ஒரு நேரங்களிலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார்.
அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்ள நாம் சித்தம் கொண்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, அப்பொழுது கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி நாம் கேட்டுக்கொள்வதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அவருடைய மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி நம்மளை சந்தோஷப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.